பார்த்தோம். அதில் கெட்டர் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிஃபைன் ப்ராப்பர்ட்டி பண்ணணும். இன்னும் சில மெத்தட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நான் இந்த செக்மெண்ட்டில் பேச போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா கீ, இன்னொன்று என்ன வேல்யூ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மை கேம் அப்படின்றது தெரியும். கன்சோல் டாட் லாக் மை கேம் டாட் object dot keys of my game. So I'm asking what are all the keys of the my. It returns, it's a static method தான். It returns an array. என்ன ரிட்டர்ன் பண்ணா அந்த ப்ராப்பர்ட்டியோட கீயை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்கோர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோர் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த கீஸ் அப்படின்றதோட அவுட்புட்டு. ஸோ லெட்ஸ் செக். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோர் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இட்ஸ் அன் அரே, ரைட்? At the same time you can ask console.log of object dot valuesனு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் வந்து மை கேம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ. நமக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத வேல்யூஸ் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுவான். லுக், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்கு வந்து இன் ப்ராக்ரஸ், ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். That is not limited, the object size, the properties are not limited within that object. நான் for the sake of understanding உங்களுக்கு அந்த கிளாரிட்டிக்காக ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம். பட் இன் ரியல் லைஃப் வேர்ல்டில் யூ மே நாட் எக்ஸ்பெக்ட் வாட் டைப் ஆஃப் டேட்டா வில் பி, ரைட்? ஸோ அந்த டேட்டா ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணுன்றதுக்காக, அதனால் என்னடா இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, அது கீ எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்ற பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே, இன் ரியல் லைஃப் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு ஜேசன் இருந்துச்சுன்னா அது ஏகப்பட்ட டேட்டாலாம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு சொல்லுவோம்னா சீல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் டாட் சீல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா சீலிங் அண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை சீல் பண்ணுறதுக்காக. அண்ட் மேக்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கான்ஃபிகரபிள். ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி நான் கான்ஃபிகரபிள். Sealed object has fixed set of properties. New properties cannot be added. புது ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டாட் சீல் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் டாட் சீல் அப்படின்னு கொடுத்துட்றேன். எதை அப்படின்னா மை கேம் அப்படின்றது நான் ஒரு மை கேம் இது இருக்கட்டும். மை கேம் வந்து சீல் பண்ணுறேன். மை கேம் சீல் பண்ணிட்டேன். இப்போ மை கேம் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டிலாம் போட முடியாது நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்கோர் பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தோம். ஓகேவா? கேப்டன் அப்படின்னு இருக்கு. கேப்டன் XYZ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கன்சோல் டாட் லாகில் மை கேம் அப்படின்றத கால் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி நான் இதை என்ன பண்ணிட்டேன், சீல் பண்ணிட்டேன். சீல் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணிடும், நான் கான்ஃபிகரபிளாக பண்ணிடும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். டஸ் நாட் என்டர்டெயின் திஸ் பிகாஸ் இட்ஸ் சீல்டு. இன்னொரு ஆப்ஷன் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். மை ஓபிஜே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஈக்குவலன்ட்டு நான் அதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். லெட் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலன்ட்டு PRO1, அதில் ஒரு சில வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் சீல் கால் பண்ணுறேன். மை ஓபிஜேவை சீல் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நான் மை ஓபிஜே டாட் ப்ராப்பர்ட்டி PRO2 ஈக்குவலன்ட் டு 43 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். அப்போ கன்சோல் டாட் லாகில் மை ஓபிஜே டாட் PRO2 கால் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஐ வுட் லைக் டு கிளியர் த எக்ஸிஸ்டிங். ஸோ
இது எனக்கு வேணாம். ஸோ லெட்ஸ் டேக் தீஸ் as an example. ஓகே, லெட்ஸ் டேக் தீஸ் as an example. புரியுதுங்களா? ஸோ இங்கே அன்டிஃபைன் தான் வரும், அன்டிஃபைன் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ நார்மலாக எடுக்க விட மாட்டேன்றான் பாருங்க, உள்ளார என்டர்டெயின் பண்ண மாட்டேன்றோம். cannot entertain the new properties, சீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே நான் வந்து டெலீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PRO1 கேட்குறேன், PRO1 கேட்குறேன். ஸோ லுக், PRO1 is 23 வந்துடுச்சா? பட் ரைட்டபிள். நீங்கள் PRO1 ஈக்குவலன் டு 43 அப்படின்னு கொடுக்குறேன், இட்ஸ் ரைட்டபிள். லுக், இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அங்கே வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ண விட்டுரும். புரியுதுங்களா? ரைட்டபிள், வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண விடும். இதே இந்த மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பாருங்கள். இப்போ நான் டெலீட் கொடுக்குறேன், மை obj டாட் PRO1 டெலீட் பண்ணுறேன். ரைட், ஏற்கனவே சீல் பண்ணியிருக்கேன், இப்போ டெலீட் பண்ணுறேன் பாருங்க, டெலீட் ஆகலை பாருங்க. PRO1 23ன்றதே அப்படியே வருது. ஸோ டஸ் நாட் என்டர்டைன் த டெலீட், இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதுதான் இந்த சீல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடோட மெயின் யூசேஜ். புரியுதா? A sealed object has a fixed set of properties. New properties cannot be added. Existing properties cannot be removed. Their enumerability and configurability cannot be changed, and its prototype cannot be reassigned. Values of the existing properties can still be changed. Values of the existing properties can still be changed as much as the characteristics writable is available with the sealed object. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? மற்ற எந்த வேலையும் பண்ண விடாது. ரைட், hope you understand the clear view of seal method. அப்போ கெட் எதுக்கு, அதாவது கீ எதுக்கு, வேல்யூ எதுக்கு, சீல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம ஃப்ரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், என்ட்ரிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ஃப்ரம் என்ட்ரிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம், டிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். hope you understand. Okay, thank you.